Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். kelvaragu மாவு வச்சு இனிப்பு கொழுக்கட்டை தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த கப்ல 1 கப் அளவுக்கு kelvaragu மாவு, ராகி மாவு எடுத்துர்க்கேங்க. நம்ம எந்த கப்ல எடுக்கறோமோ அதே கப்ல நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம். டம்ளர்ல கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துர்க்கேங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல ராகி மாவு, அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போறோங்க. இப்போ மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா தீஞ்சு போய்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தோம்னா ராகி மாவு நல்லா வறுபட்டு வந்துடும். நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுபட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ராகி மாவு எடுத்தோம்ல அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்துருக்கேங்க. நம்ம சிகப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ அவல் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே நான் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய் சேர்த்த பிறகு நல்லா பொடியாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம ராகி மாவு வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடவே நம்ம இப்போ அரைச்ச அவல் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. நான் எந்த கப்பால் ராகி மாவு எடுத்தேனோ அதே கப்பால் தான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டுங்கிறதுனால உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு. இது இருக்கட்டும். இப்போது நம்ம வெல்லம் தான் கரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதனால் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வெல்லம் வந்து கரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது வந்து வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லமாக கொதிச்சு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம வெள்ளமாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா வெள்ளத்தில் நல்லா தூசிலாம் இருக்கும்ல. இப்போ ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல kelvaragu மாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா தூசிலாம் இருக்கும், அதுக்காக வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மீதமுள்ள சர்க்கரையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது மீதமுள்ள சர்க்கரையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா சூடாக இருக்குல்ல சர்க்கரை, நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது ஓரளவு ஆறுனதும் நம்ம வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா நம்ம கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விட்ட பிறகு நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாங்க. இப்போ நல்லா கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டைம். ஒரு லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம், கையில் ஒட்டாமல் இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதே போல் ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு நல்லா பிடி கொழுக்கட்டையில் பிடிப்போம்ல, அதே போல் நம்ம நல்லா ஒரு அந்த சைஸ்க்கு நம்ம நல்லா பிடிச்சி விட்டுக்கலாம். கொழுக்கட்டையில் பிடிப்போம்ல இதே போல் நம்ம எல்லா மாவையுமே கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு இட்லி தட்டில் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி தட்டில் ஒரு துணியை நல்லா நனைச்சிட்டு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டையெல்லாம் இதில் நம்ம வச்சுக்கலாம். இப்போது எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டோங்க. இப்போ துணியை மேலாப்பில் மடித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை மேலாப்பில் இது மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சுக்க போகிறோங்க. நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இட்லிக்கெலாம் வேக வைப்போம்ல, அதே போல் தண்ணி வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இட்லி தட்டை வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சாலும் நல்லா வெந்து வந்துடும். இப்போது எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா கொழுக்கட்டையுமே எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.